இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நைட் வந்து நிரஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவை தாங்க. தோசை மாவு வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால வந்து வெள்ளை ரவை 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து கிளறியாச்சுங்க. கோதுமை ரவை தான் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேங்க. எங்கள் தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கு கோதுமை ரவை பிடிக்காது, அதனால வந்து வெள்ளை ரவை தான் கேட்டாளுங்க. எங்கள் தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கு வெள்ளை ரவை கிளறி கொடுத்துட்டு அம்மாவுக்கு வந்து மாவு கொஞ்சம் இருந்துச்சு, 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. அம்மாவுக்கு வந்து வெள்ளை ரவை பிடிக்காது, ஏதோ சில டைமில் வந்து வேறு எதுவும் இல்லைன்னா வெள்ளை ரவை சாப்பிடுவாங்க. நான் வந்து மாவு இருந்ததுனால கொஞ்சம் சட்னி அரைச்சி அம்மாவுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. பேசுறதுக்கு வந்து ஒரு மைக் ஒன்று வாங்கணுங்க, அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும். எங்கள் தர்ஷினி நெருஞ்சினா வீடியோ எடுக்கணும் வாங்கடின்னு சொல்லி கூப்பிடவே முடியலைங்க. வீடியோ எடுக்க வரக்கே ரொம்ப கஷ்டப்படுறாளுங்க. வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட் இருந்தால் நானே எடுத்துக்குவேங்க. எங்கள் தர்ஷினிக்கு நெருஞ்சினாக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குங்க, நேரத்துலேயே சாப்பிட்டு படுக்கலாங்க. அம்மாவுக்கு தோசை 2 சுட்டு கொடுத்தாச்சு, ஏன்னா அவங்களும் ப்ரெஷர் மாத்திரை போடணும். நீங்களாம் சாப்பிட்டாச்சாங்க? நைட்டு டின்னர் எல்லாம் என்ன செஞ்சீங்க? சரி, சாப்பிட்லன்னா சாப்பிடுங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.